கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா மோசேயோடு கூட இருந்தார். பல காரியங்களை மோசேயோடு இருந்து செய்தார். யோசுவாவோடு கர்த்தர் இருந்து இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எப்படி செங்கடல் மோசேக்கு முன்பாக இரண்டாக பிரிந்ததோ அப்படியே யோசுவாவுக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மேன்மையாய் இருக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் அவரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்மை அற்பமாய் நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக, உதாசீனப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். மோசே மரித்த பிறகு யோசுவாவிடம் கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். யோசுவாவை மேன்மைப்படுத்த காரணம் யாத்ரா 33:11 வாசிக்கிறோம், யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் யோசுவாவை மேன்மையாக வைத்தார். நாம் தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். யோசுவா 1:7-8 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகாதிருக்க வேண்டும். நாம் தேவனோடு இருக்கும்போது அவர் நமக்கு மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 1:4 அவருடைய திவ்ய சுவாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் போது மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். 1 பேதுரு 3:17 வாசிக்கிறோம், நாம் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே நமக்கு மேன்மையாகும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்போது தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆதியாகமம் 4:7 வாசிக்கிறோம், நாம் நன்மை செய்யும்போது நமக்கு மேன்மை கிடைக்கும். பிலிப்பியர் 3:8 வாசிக்கிறோம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவே நம்மை மேன்மையாக வைக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது, நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். யோசுவா 3:7 வாசிக்கிறோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.